என் பேர் தேவா. லைஃப்பில் எல்லாருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் எனக்கு A to Z எல்லாமே பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கெலாம் என்ன சொல்யூஷன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டால், ஒருத்தன் தம் அடின்றான், இன்னொருத்தன் சரக்கு அடின்றான், இன்னொருத்தன் லாங் ட்ரிப் போன்றான். எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே செட் ஆகலை. ஒரே ஆப்ஷன், சாகிறது முடிவு பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். நான் சாக போகிறேன். ஏய் ஏய் பிரதர் 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 யோ வெறிங்க கீழே. என்ன ப்ரோ உன் பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது ப்ரோ. உன் பிரச்சனை எனக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், ஆனால் இவருக்கு புரியும். Sir? Sir? Mr. Dog? Mr. Dog? Mr. Dog? இல்லை வேணாம் சார். சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான் சார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அதனாலேயே எனக்கு எல்லாமே ரெண்டாக தான் கிடச்சி. அவன் போட்ட ஷர்ட் எனக்கு கொடுத்தாங்க, போட்ட பேண்ட் எனக்கு கொடுத்தாங்க, அவன் யூஸ் பண்ண சைக்கிள் எனக்கு கொடுத்தாங்க. என்னடா இது எல்லாமே ரெண்டாவது கிடைக்குன்னு எங்கள் அம்மாகிட்ட கேட்டால், நீயே ரெண்டாவதான்ப்பா பிறந்தேன். ரெண்டாவதாக பிறந்தது ஏன் தப்பா சார்? அதே மாதிரி ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் குள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரண்ட் பெஞ்சில் போட்டாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சில் போட்டால் பேசிகிட்டே இருக்குன்னு தூக்கி பொண்ணுங்க பக்கத்தில் போட்டாங்க. பொண்ணுங்க கிட்ட நமக்கு பேசவே வராது. அப்போ ஒரு பொண்ணு, ஏன் உனக்கு கை இல்லையான்னு கேட்டேன். அப்போது அப்படி கேட்டதுக்கு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். 30 வயசாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்கும். அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு பெரிய காம்படிஷன் நடந்துச்சு. ஒருத்தன் நான் டான்ஸ் ஆட போகிறேன்றான், ஒருத்தன் நான் பாட்டு பாட போகிறேன்றான், ஒருத்தன் நான் கித்தார் வாசிக்க போகிறேன்றான். உனக்கு என்னப்பா டேலண்ட் இருக்குன்னு எல்லாம் கேட்டப்ப எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல சார். சரின்னு சொல்லி நான் போய் லிஸ்ட்டில் பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன். சரி பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணால் அதுக்கு சரியான கிளாஸு. ஓஹோ, இதான் நம்ம டேலண்ட்டுன்னு புரிஞ்சிக்கிறதுக்குள்ளே காலேஜ் லைஃப் முடிஞ்சு போச்சு சார். நெக்ஸ்ட்டு வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறேன்னு எங்கள் அப்பா கேட்டார். அடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். பிடிக்காத வேலை ஒன்று செய்யறதோட பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது சார். ஒரு பக்கம் ஜாப், இன்னொரு பக்கம் பேஷன், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பித்தேன் சார். அப்போது ஒரு ப்ரொடியூசர் படத்தில் இன்டிமசி சீன் இருக்கான்னு சொல்லி கேட்டார் சார். அது வந்த கோவத்துக்கு பெண் எடுத்து கழுத்துல சொருலாம் போல இருந்துச்சு சார். ஆனால் முடியல சார். இதெல்லாம் யோசிச்சு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு சார். அப்போ கூட இருந்த ஒருத்தன், நீ ஹெல்மெட் போடுற பார்த்தியா, அதனால தான் முடி கொட்டுதுன்னு சொன்னான். அவன் பேச்சை கேட்டு ஹெல்மெட் போடாமல் போய் போலீஸ்கிட்ட மாட்டி ஃபைனை கட்டி அடித்து பிடிச்சி ஆஃபீஸ் போனால் அங்கேயே மேனேஜர், தேவா என்னப்பா லேட்டு, ஏன் நாங்கள் லேட்டாக போனால் நீங்கள் எப்போயா கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணும் சார். ஆனால் முடியாது சார். லோனு, இஎம்ஐ, வீட்டு ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக சைலண்ட்டாக போயிட்டேன் சார். அப்படி சைலண்ட்டாக போயிட்டு இருந்தேன் வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சார். சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கும். இப்போது வீட்டிலேருந்து ஒரு கால் சார். அம்மாவை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஒரு பக்கம் மூவி, இன்னொரு பக்கம் அம்மா ஐசியூவில். எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்கும்போதே அந்த படத்தை எடுத்து முடித்து சப்மிட் பண்ண சார். பண்ணிவிட்டு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சுன்னு நினச்சி. அப்போது எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்காக எங்கள் அப்பா அங்கே இங்கேன்னு காசை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி, உங்கள் கடுமையில் இருக்க 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள்,
அதுக்கு ஒரு ஓடிபி வரும்னு சொல்லி எங்கள் அப்பா அப்பாவி சார் அந்த ஓடிபியை சொல்லி எல்லா காசையும் எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதனால தான் சார் சாக போனேன். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? பேஷன்ஸ். உனக்கு அது இல்லை. கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்குறியா? இல்லை சார். ஏன் அது முழுசாக பொறுமையாக பார்க்குற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லை. கிரிக்கெட்டோட ஆர்ஜினே டெஸ்ட் மேட்ச் தான். அதில் தான் ஒருத்தனுடைய வில் பவர், ஸ்டாமினா, பேஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு டமால் டுமால் நடிக்கிற 2020 மேட்ச் தானே பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் டிவியில் ஒரு படம் போட்டால் பொறுமையாக உட்காந்து எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் பார்ப்போம். ஆனால் இப்போ யூடியூப்பில் 30 செகண்ட்ஸ் ஆடு கூட ஸ்கிப் ஆடு கொடுத்துக்கா வெயிட் பண்ணுறீங்க. இப்படி எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கடைசியில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நிற்கிறீங்க. ஒரு பழைய கஞ்சி குடிக்கணும்னா கூட ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஃபுட்டு தானே பிடிச்சிருக்கு. இப்படி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? லைஃப் இஸ் ஜேர்னி. ஒன்று ஃபஸ்ட் கேட் போட்டு ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறீங்க, இல்லை ரிவர்ஸ் கேட் போட்டு பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜேர்னி என்ஜாய் பண்ண மறந்துடும். லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் பல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும். அதை தாண்டி போனால் தான் உன்னோட டெஸ்டினேஷனை நீ அடைய முடியும். நீ மட்டும்தான் மூச்சு விடாமல் பேசுவியா? நானும் பேசுவேன். அவ்வளோதான்ப்பா லைஃபு. சூசைட் பண்ணணும்னு நினச்சது என் தப்பு தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி யாராவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லுவேன். ஐயோ, ஃபீஸ் கொடுக்க மறந்துட்டேமே. மிஸ்டர் டாக், யார்ப்பா வேணும்? மிஸ்டர் டாக் இருக்காராம்மா? டாகா? லுங்கி கட்டிட்டு இருந்தாருமா. லுங்கியா? என் பையன்தான்பா. அவர் காசு கொடுக்கணுமா? காசா? எதுக்கு? இது கன்சல்டிங் ஃபீஸ்மா. பா, அவன் பைத்தியக்காரப்பா. நீ தேடி வந்த டாகு பக்கத்து வீடு. பக்கத்து வீடு? ஹே, லைஃப் இஸ் ஜேர்னி. ஆனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் தானே பிடிச்சிருக்கு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது துண்டு மாதிரி, அதை தொடச்சி தூர வீசுங்க, மூச்சு முட்ட பேசுங்க. நான 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 நான. அவர் பைத்தியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்த உடனே நடக்கணும்னு நினச்சாலோ, இல்லை நடந்த ஒரு விஷயத்த உடனே புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ, அது ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் முடியும்.